வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக தை மாதத்தின் 2வது நாளன்று திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றான திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரின் பங்களிப்பை நினைவு கூறவும் அவரது அறநெறி கருத்துக்களை போற்றவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் 1935 நிறைவேற்றப்பட்டது. மறைமலை அடிகள் தலைமையில் 500 அறிஞர்கள் கூடி தமிழர்களுக்காக திருவள்ளுவர் ஆண்டை உருவாக்கினர். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 1921 கூடிய தமிழறிஞர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகள் முன் திருவள்ளுவர் பிறந்தார் என்று கணக்கிட்டனர். ஆங்கில ஆண்டுடன் 31 கூட்டினால் வருவது திருவள்ளுவர் ஆண்டாகும். 1971 ஆண்டில் திருவள்ளுவர் ஆண்டானது கருணாநிதியின் தலைமையிலான திமுக அரசாங்கத்தால் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டது. இது 1972 ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது. 1981 ஆண்டில் மதுரையில் நடத்தப்பட்ட உலகத்தமிழ் மாநாட்டில் அப்போதைய முதலமைச்சரான எம்.ஜி. ராமச்சந்திரன் திருவள்ளுவர் ஆண்டை அனைத்து அரசாங்க ஆவணங்களிலும் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு வேண்டி ஒரு முறையான உத்தரவை பிறப்பித்தார். வணக்கம். நன்றி. வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றினா கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி. வணக்கம்.